தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மக்களவையில் தொடங்கிய ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம். சபாநாயகர் எச்சரிக்கையையும் மீறி எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. பீகார் வரைவு வாக்காளர் பட்டியல் உள்ளிட்டவை குறித்து எதிர்க்கட்சிகள் வாக்குவாதம். மாநிலங்களவை மதியம் 2 மணி வரை ஒத்திவைப்பு. அதிமுகவின் இன்பதுரை, தனபால் ஆகியோர் மாநிலங்களவை எம்பிக்களாக பதவியேற்றனர். மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் 5வது நாளாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். பீகார் தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதாகைகளை ஏந்தி முழக்கம். பகல்காம் தாக்குதலில் உள்நாட்டு பயங்கரவாதிகள் ஈடுபட்டிருக்கலாம் என ப. சிதம்பரம் பேச்சு. பாகிஸ்தானுக்கு காங்கிரஸ் ஆதரவா என பாஜக கேள்வி. நெல்லை பாளையங்கோட்டையில் ஐடி ஊழியர் கவின் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம். வேறு சமூகத்தை சேர்ந்த கவின் தனது சகோதரியுடன் பழகுவதை நிறுத்தாத ஆத்திரத்தில் கொன்றதாக பெண்ணின் சகோதரர் வாக்குமூலம். நெல்லையில் நடைபெற்ற ஆணவ கொலையில் புதிய திருப்பம். உதவி ஆய்வாளர்களாக பணியாற்றும் பெண்ணின் பெற்றோர் மீது வழக்கு பதிவு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெற்ற தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் வாக்குவாதம். மத்திய மாவட்ட செயலாளர் சின்னப்பர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக நிர்வாகிகள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் அருகே மர்ம கும்பல் தாக்குதலில் படுகாயமடைந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. பொன்னேரி கரை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம். இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட திருநங்கைகள். 15 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை இல்லை என ஒப்பாரி வைத்து போராட்டம். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே உள்ள நடு கிராம அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் சாலை மறியல். பள்ளி கட்டிடம் மிகவும் சேதமடைந்துள்ளதால் புதிய கட்டிடம் கட்டித்தரக் கோரி போராட்டம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி காவல் நிலைய தலைமை காவலர் பார்த்திபன் கைது. பல பெண்களிடம் தொடர்பில் இருந்ததாக மனைவி அளித்த புகாரில் நடவடிக்கை. கர்நாடகாவின் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து 1,26,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து 1,15,000 கன அடியாக அதிகரித்ததால் பரிசல் இயக்க குளிக்க 2வது நாளாக தடை. மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 1,00,000 கன அடியாக அதிகரிப்பு. கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தல்.
காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. காவிரியில் 50,000 முதல் 75,000 கன அடி வரை எந்த நேரத்திலும் நீர் திறந்துவிடப்பட வாய்ப்பு என தஞ்சை மாவட்ட நிர்வாகம் தகவல். அதிக நீர்வரத்து காரணமாக கடல் போல் காட்சியளிக்கும் மாயனூர் காவிரி கதவணை. காவிரி கரையோர பகுதி பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. 65 குடும்பத்தினர் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைப்பு. தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி மற்றும் டாரஸ் உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். அறுவடை நடைபெற்று வரும் நிலையில் வேலை நிறுத்தம் காரணமாக நெல் கொள்முதல் பணிகள் பாதிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பார்சல் வாங்கிய உணவுக்கு பணம் தர மறுத்து மர்ம நபர் அட்டகாசம். தரையில் கத்தியை உரசி தீப்பொறி பறக்கவிட்டு ஹோட்டல் ஊழியர்களை மிரட்டிய சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூர தேரோட்டம் கோலாகலம். பக்தி முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்த பக்தர்கள். சங்கர நாராயணர் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஆடி தபசு திருவிழா. எம்பிக்கள், எம்எல்ஏ உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தனியார் பள்ளி பேருந்து மீது ஈச்சர் லாரி மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் காயம். பள்ளி பேருந்து ஓட்டுநர் கவனக்குறைவாக சாலையை கடக்க முயன்றதால் விபத்து நேரிட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம். பணி நிரந்தரம், 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்த கோரிக்கை. பீகாரில் வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியல் இறுதி வாக்காளர் பட்டியல் அல்ல. அரசியல் கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என தேர்தல் ஆணையம் வேண்டுகோள். காசாவில் பட்டினியால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 133ஆக அதிகரிப்பு. போர் இடை நிறுத்தமும் பலன் கொடுக்கவில்லை என ஐநா புகார். வரும் 31ஆம் தேதி லண்டனில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டி. காயம் காரணமாக போட்டியில் இருந்து விலகினார் இந்திய வீரர் ரிஷப் பந்த். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.